Hello students, welcome to 9th standard English class. This video is about Unit 3, Prose, Old Man River, written by Dorothy Deming. Part 2. In the previous video, we came to know about how the cloudburst and the Old Man River created a great fear among Jim, Amy, Betty and Rose. And also Jim's pre-plan to manage the situation with lanterns, candles, food, water, coats, etc. And also about how Sarah caught hold in the playhouse. Let's continue to know whether Jim rescued Sarah and how they all managed to get away safe from this natural disaster. Shall we move on to the lesson? Rose. There, he's got her. Amy. I'll make some hot cocoa for everyone. There is a thumping and voices at the right and Jim enters carrying Sarah pickerback. Sarah is beaming. Sarah. Hello everybody. That was fun. Write some more. Please Jim. அங்க பாரு அவன் போய் சாராவை காப்பாத்திட்டான் அப்படின்னு ரோஸ் சொல்றா. சரி நான் போய் எல்லாருக்கும் ஹாட் கொக்கோவை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமி போகையில் அங்கே பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குது. யாரோ ஒருத்தர் ஹெவியாக கேரி பண்ணிட்டு வர மாதிரி. ஜிம்மு தான் சாராவை அவளை முதுகில் தூக்கிட்டு அவளை காப்பாற்றிட்டு கொண்டு வரான். சாரா அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டே வரா. ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா ஜாலியாக இருக்கீங்களா? இந்த ரைடு செம்மையாக இருந்துச்சு. ஜிம் ப்ளீஸ் என்னை இன்னொரு முறை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சாரா ஜிம்முக்கிட்ட கேட்குறா. ஜிம் நோ யங் லேடி, தட்ஸ் இனஃப். யூ ஆர் ஹெவி. She is dry as a bone. Rose, I am not. Amy, you can have some of Dad's things. I am going to get us some supper. As she says this, the lights go out. They all gasp and Betty screams. உடனே ஜிம் இல்லை போதும், இது போதும் யங் லேடி, நீ போன் மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்க அப்படின்னு ரோஸ் கிட்ட சொல்லிட்டு என்னால் முடியாது அப்படின்னு ஜிம் சொல்கிறான். சரி நீ டேடோட திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கோ, நான் போய் எல்லாருக்கும் சப்பர் அதாவது நைட் டின்னர் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமி நகர்ந்து போகையில திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. பெட்டி அந்த லைட் ஆஃப் ஆனோடனே வேகமா கத்துறா. ஜிம் ட்ரைங் டு சவுண்ட் கேஷுவல். பவர் ஹவுஸ் மஸ்ட் பி அவுட் ஆஃப் கமிஷன். லைட் யோர் கேண்டில்ஸ் பெட்டி. பெட்டி switches on the flashlight and lights 3 candles. Amy, I'm glad we have an oil stove for cooking. Rose, taking a candle. Forward march to the kitchen. Betty takes a candle and follows, with Sarah trailing. All exit right, humming. Tramp, tramp, tramp. The boys are marching. ஜிம்மு பயப்படாமல் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறான். அது கமிஷன்லேருந்து ஒரு வேளை பவர் ஹவுஸ் கட் ஆஃப் ஆகிருக்கும். சரி பெட்டி நீ போய் கேண்டில்ஸை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். உடனே பெட்டி போய் ஃப்ளாஷ் லைட்டையும் 3 கேண்டில்ஸையும் கொளுத்தி எடுத்துகிட்டு வரா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு ஆயில் ஸ்டவ் இருக்குது குக்கிங்க்கு அப்படின்னு ஏமி சொல்கிறா. ரோஸ் ஒரு கேண்டிலை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்குள்ளே மார்ச் பண்ணிகிட்டே போகிறா. அவள் பின்னாலேயே பெட்டியும் சாராவும் ட்ரையல் மாதிரி ஹம் பண்ணிட்டே போகிறாங்க. ட்ராம்ப் 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 த பாய்ஸ் ஆர் மார்ச்சிங் சொல்லிட்டு ரோஸ் பின்னாலேயே பின்தொடர்ந்து போகிறாங்க. ஜிம் இன் அ லோ வாய்ஸ் டு ஏமி. தி ரிவர் வாஸ் அப் another foot. Amy, another hour and that playhouse would have been floating out in the current. At this rate, the floor here will be under water by morning. Amy, what will we do then, Jim? Neither Sarah nor Betty is a strong swimmer. Jim, I'm going to climb out on the roof and start waving the flashlight. Someone will see it and come for us. ஜிம்மு ரொம்ப லோ வாய்ஸில் ஏமி கிட்ட சொல்கிறான். இந்த ரிவர் இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது, அதாவது இன்னும் ஒரு அடி கூட உயர்ந்திருக்கு ஏமி. இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த பிளே ஹவுஸ் கூட ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியோட லெவல் இப்படி அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையிலக்குள்ள நம்மளுடைய அண்டர் கிரவுண்டு கூட வாட்டரால் மூழ்கிரும் அப்படின்னு ஜிம் ஏமி கிட்ட சொல்கிறான். அப்படின்னா நம்ம என்ன செய்யறது ஜிம்? சாராவும் பெட்டியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்விம்மர்ஸ் கூட இல்லையே அப்படின்னு ஏமி ஜிம் கிட்ட கேட்குறா. நான் ரூஃப் மேலே ஏறி போய் இந்த ஃப்ளாஷ் லைட்டை வச்சு வேவ் பண்ண போகிறேன். வேவிங்னா இப்படி அப்படியே அந்த ஃப்ளாஷ் லைட்டை அசைக்கிறது. அப்போ யாராவது பார்த்துட்டு நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு ஜிம் சொல்கிறான். ஏமி, பட் ஹூ? No one is on the main road and there are no houses within sight of us. That will be just a pinpoint of light. Aren't you scared? Jim, you bet. Are you? Amy, terrified. But I'm glad you are here. Jim,
We'll see it through if we just keep our heads. Curtain. ஆனால் யார் வந்து நமக்கு உதவி செய்வா? இங்கே மெயின் ரோட்லேயும் யாருமே இல்லை. நம்ம வீட்டை சுற்றி எந்த வீடுமே கண்ணுக்கு தென்படலை. இந்த பின் பாயிண்ட் ஆஃப் லைட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? உனக்கு ரொம்ப பயமா இல்லையா அப்படின்னு ஏமி ஜிம்முக்கிட்ட கேட்குறா. அதுக்கு ஜிம், பெட் நீயா இப்படி கேட்கறது அப்படின்னு சொல்கிறான். பயந்து போயிட்டேன், ஆனால் நீ எங்கள் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஏமி ஜிம்முக்கிட்ட சொல்கிறா. பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், எது வந்தாலும் நம்ம தலை நிமிர்ந்து நிக்கலாம், எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் 1 அப்படியே கன்க்ளூட் பண்றாங்க. கர்டன்ஸ் அப்படியே க்ளோஸ் ஆகுது. Okay, my dear students, in this section we came to know that Sarah was saved by Jim and their further plan to rescue themselves from this natural disaster. Let's continue to know more about them in the next video. Thank you.